மதில் சுவரை பத்தி சொல்றேன். அந்த எரிகோ கோட்டை மதில் சுவர் கவனிங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மதில் சுவர் மாதிரி கிடையாது. அந்த பட்டணத்தின் மதில் சுவர் மேல ரதம் என்ன பண்ணுவாங்க, ரேஸ் விடுவாங்களாம். ரதத்தை பூட்டி என்ன விடுவாங்களாம், குதிரை ரேஸ் விடுவாங்களாம். இன்னைக்கு நம்ம வீட்டு மதில் சுவர்ல யாராவது அப்படி விட முடியுமா? அப்படின்னா என்ன, ரோட காட்டிலும் பெருசு. அந்த மதில் சுவரினுடைய ஒர்த்து அவ்வளவு பெருசா இருக்குது. அதுல இந்த ராகாப் என்கிற ஒரு வேசி அந்த மதில் சுவர் மேலே வீடு கட்டி இருக்காங்களாம். அடுத்தது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ராகாப்பினுடைய விசுவாசம் என்ன அப்படின்றத, ஒரு வேசி அவருடைய விசுவாசம் என்னன்றதான் பார்க்க போறோம். அது அந்த மதில் அந்த அம்மா வீடு கட்டி இருக்காங்க. அந்த அம்மா வீடு கட்டி இருக்கிற அந்த மதில் சுவர் மேல அந்த அம்மாவுக்கு கேள்விப்பட்டிருக்காங்களாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கேட்கிறாங்களாம், உங்க ஆண்டவர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன், செங்கடலையே ரெண்டா பிளந்து உங்களை வழி நடத்தி கொண்டு வந்தாரமே, நான் கேள்விப்பட்டேன். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா அந்த காலத்துல போன் கிடையாது, நம்ம கவனிங்க, டிவி கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது. அப்ப இந்த செய்தி உலகம் எங்கும் என்ன பண்ணிருக்கோம், போயிருக்கோம். இன்னைக்கு பாருங்க, டக்குன்னு அடிச்ச போது எங்கெங்க. அன்னைக்கு எந்த வசதியும் இல்லை. ஆனால் கர்த்தர் செஞ்சது பட்டி தொட்டி எங்க என்ன பண்ணிருக்குது, போயிருக்கு. வேற ஒண்ணுமே செய்யலையா. கர்த்தர் செய்ய சொன்னதை தான் இவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா அவ்வளவு பெரிய சுவர் இடிக்கப்படல, ஒன்னும் பண்ணல, எதுவும் தள்ளும் இல்லை. ஆனால் ஒன்னும் செய்யாம என்ன பண்ணுதான், இடிந்து விழப்படுது. இதான் விசுவாசம். விசுவாசம்ன்றது ஒரு அபார சக்தி. விசுவாசம் என்பது அவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம். நீ போய் செய்ய முடியாத விஷயத்தை அதை செஞ்சிடும். அதனால்தான் கிறிஸ்துவர்களுக்கு இயேசுவை ஏத்துக்கினியான்னு போதிக்கிறது அது ஒரு பகுதி, பரலோகம் போவியான்றது ஒரு பகுதி. இதுக்கு இடையில விசுவாசத்தினால் என்ன செய்ய போகிறாய் என்பதை குறித்து தான் வேதம் திட்டவட்டமாக சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு இது ரெண்ட தெரிஞ்ச கிறிஸ்துவர்கள் எப்படி வாழ்றதுன்னு தெரியாம, பாட்டு மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், எனக்கு ஒன்னும் வேணாம், இப்படிதான் பாட்டு இருக்கு. அப்ப அதுக்கு இது மண்ணவே உருவாக்கி இருக்க மாட்டாரு, அதுக்கு உனக்கு ஒண்ணு வேணாம், இந்த பொண்ணவும் உருவாக்கி இருக்க மாட்டாரு, ஒன்னவும் உருவாக்கி இருக்க மாட்டாரு. எல்லாவற்றையும் சிருஷ்டித்து பார்க்கிறார். அது நல்லது என்று பார்க்கிறார், மிகவும் நல்லது என்று பார்க்கிறார்.